வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல இருந்து ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் மீச்சிமா மீபேவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாப்பிக்லேருந்து என்ன டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் கேட்ட எல்லா டைப் ஆஃப் வீடியோஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். நான் அதுக்கு ஒரு தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதில் எல்லா வீடியோஸுமே அடுத்தடுத்து வரும். அண்ட் சைட் பை சைடாக நம்ம ரீசனிங்கும் பார்த்துட்டு வரோம். அந்த வீடியோஸுமே அதில் இன்க்ளூட் ஆகும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின், இதுதான் ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃபோட ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ. ஸோ அதில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஹெச்சிஎஃப்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு கொஷின்லேயே 4 கொஷின் 5 கொஷின் கூட கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஸோ வேறு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரே கொஷின் 5-6 கொஷின் கூட வந்திருக்கு. ஒரு சில கொஷினில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க, ஒரு இதில் 3 கேட்டிருக்காங்க, ஒரு இதில் 4 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் இல்லாமல் கொஷினே இல்லை, அவ்வளோதான். நான் இது வரைக்கும் செக் பண்ணதுலேருந்து ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் டாபிக் இல்லாத கொஷினே கிடையாது. எல்லாத்துலேயுமே கன்ஃபார்மாக இதுலேருந்து கேட்டாங்க. அண்ட் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மும் ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கொடுத்துருக்காங்க. அதாவது 24x²y3 அதுக்கும் 16x³ HCF கேட்டிருக்காங்க. HCFனா என்ன? மீ பெரு வகுத்தி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ரெண்டுலையும் எந்த காமன் நம்பர் வகுப்படுது அதுதான் HCF. காமனாக இருக்கணும், ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடியது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்பர்ஸோ வேரியபிள்ஸோ கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்பருக்கு தனியாக HCF எடுங்க. 24க்கும் 16க்கும் காமனாக வரக்கூடியது என்ன உங்களுக்கு தெரியலைன்னா பேசிக் மெத்தடே போங்க. ஸோ 24 16 4 டேபிளில் வரும். ஸோ 5 4s 6 4s 24, 4 4s 16. அகைன் இந்த 2 போட்டோம் அப்படின்னா 3 2s 6 2 2 4. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ரெண்டையும் காமனாக போட முடியாது. அப்போ காமனாக வரக்கூடியது 4 × 2 4 2s 8. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, முன்னாடி வரக்கூடியது 8. 8 எப்படி எழுதியிருக்காங்கன்னா டைரெக்டாக 8ன்னு போடாமல் 8 2 பவரில் எழுதியிருக்காங்க. ஸோ 2 power 3ன்னு கொடுத்துருக்காங்க. 2 power 3 வரக்கூடிய ஆப்ஷன் இந்த 2 தான். இது 2 வராதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இந்த ஃபஸ்ட்டு இதை வச்சே. அடுத்து பவரில் கொடுத்துருக்காங்க. இப்போ பவரில் கொடுக்கும்போது எந்த பவர் கம்மியான பவராக இருக்கோ அதுதான் HCF. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய பவர் தானே HCFல எடுக்க முடியும். ஸோ அப்போ காமனாக இருக்குதுன்னா சின்ன பவராக தான் இருக்கும் அப்படிங்க வச்சுக்கோங்க. அதே இது எல்சிஎம் கேட்டாங்கன்னா அந்த பவரில் எது பெரிய பவராக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்லையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய பவர் எல்சிஎம்முக்கும் சின்ன பவரை HCFக்கும் எடுக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸை பொறுத்தளவுக்கு சின்ன பவர் என்ன? 2 தான். அப்போ 2 தான் வரும். x² தான் வரும். அடுத்து ஒய்யில் பார்த்தோன்னா 3 and 4 இருக்குது. ஸோ இதில் எது சிறுசு அப்படின்னா y3 தான். சப்போ 2 power 3 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். x² வருது, ஒய்யில் 3 வருது. ஆன்சர் இதுதான். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இதுக்கு ஏதாவது நீங்கள் ஃபார்முலாவோ எதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வருது, அல்ஜிப்ரா வச்சு கொடுக்குறாங்கன்னு வைங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ x - 6 is the HCF of x² - 2x - 24 and x² - kx - 6. இந்த ரெண்டும் ஈக்குவேஷனுக்குமே HCF என்ன? x - 6. அப்போ காமனால் வகுப்படக்கூடியது இந்த x/6ஆல். அப்படின்னா கேவோட வேல்யூ என்ன? ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எடுத்துக்கிறது என்ன பண்ணணும்னா, x - 6 ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கணும். ஏன்னா அது ஃபேக்டர் தானே. இந்த ஈக்குவேஷனோட ஃபேக்டர் அப்படிங்கிறப்போ இதுவும் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும், இதுவும் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, x² - 2x - 24 ஈக்குவல் டு 0 அப்படின்னா தான் அதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் வரும், காரணிகள் வரும். அந்த காரணிகளும் ஈக்குவல் டு 0க்கு இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் 2 காரணிகள் வரும், அதுவும் 0வாக இருக்கும். அதில் ஒரு காரணி தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேக்டர் தான் x - 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x - 6 is equal to 0னா எக்ஸோட வேல்யூ என்ன? 6. அவ்வளோதான். எக்ஸோட வேல்யூ 6ன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை தூக்கி எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? கேவோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ x² - kx - 6ல் தூக்கி எக்ஸோட வேல்யூ 6ன்னு போட போகிறோம். போட்டு ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். ஏன்னா இது ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு 0க்கு தானே சமமாக இருக்கும். அதனால் ஈக்குவல் டு 0 போடுறோம். அப்படின்னா தான் நமக்கு கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸோட வேல்யூ 6ன்னு போடணும்னா 6 6 36. 36 இங்கே ஒரு -6 இருக்குது. அப்போ -6 போடும்போது 30 கிடைக்கும். அப்போ 30 - kx. kxனா 6k is equal to 0.
அப்போ 30 minus 6k is equal to 0னா 6k is equal to 30யா? ஏன்னா minus 6k இந்த சைடு வரப்போ ப்ளஸ் ஆயிரும். அதனால 6k is equal to 30. அப்போ k ஓட வேல்யூ வேணும்னா 5. ஐயாரா 30. ஸோ ஆன்சர் இதுக்கு 5. ரொம்ப சிம்பிள் தான். இதை ஈக்குவல் டு 0ன்னு வச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அடுத்து இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0ன்னு வச்சு கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். அடுத்து பாருங்க எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வச்சு இன்னொரு கொஸ்டின். இரு எண்களின் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஆனது ஹெச்சிஎஃப்பின் 6 மடங்காகும். ஓகேவா? LCM of two number is 6 times their HCF. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா HCF வேல்யூவோட 6 மல்டிப்ளை பண்ணோம்னா அது LCM வேல்யூக்கு ஈக்குவல். ஸோ LCM is equal to HCF into 6. இப்போ HCF எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 12 into 6 தான் LCM ஓட வேல்யூ. 12 6 are 36. இதுதான் LCM. சாரி 72 வருமா? LCM ஓட வேல்யூ 72. இப்போ LCM இருக்கு, HCF இருக்கு, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 36. அப்படின்னா இன்னொரு நம்பர் என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா இப்போ 2 நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த நம்பரை எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யோட மல்டிபிகேஷன் அப்படிங்கிறது இந்த ரெண்டுக்குரிய LCM அண்ட் HCF ஓட மல்டிபிகேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த இரு எண்களின் பெருக்கல் பலனானது அதன் மீச்சிமா மற்றும் மீப்பேவாவின் பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஒரு விதி நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த ஒய்ங்கிற நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸ் என்ன 36 நமக்கு தெரியும். 36 into ஒய் தான் கண்டுபிடிக்கணும். LCM எவ்வளோ? 72. HCF எவ்வளோ? 12. இப்போ இதை வச்சு ஒய்யோட வேல்யூ, ஸோ ஒய்யோட வேல்யூ வேணும்னா இந்த 36 இங்கிட்டு வந்துடும். 36 இங்கிட்டு வர்றப்போ டிவிஷனில் வந்துடும். ஸோ 1 12s are 12, 3 12s are 36, 1 3s are 3, 2 3s are 6, 4 3s are 12, 24. ஆன்சர் வந்து 24. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். ஸோ அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்லேயே நம்ம பண்ணும்போது ஈஸியாக பண்ணிக்கலாம். அந்த அடுத்து நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. LCM ஆஃப் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16க்கும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4க்கும் LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. LCMனா லீஸ்ட் காமன் மல்டிப்ளேயர். ஓகேவா? ஸோ அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிச்சாதான் LCM கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 16னா நம்ம என்ன எழுதலாம்? 16 வந்து பவர் 4 வர்ற மாதிரி எழுத முடியுமா? எழுத முடியும். 2 பவர் 4 16 தானே. அப்போ இதை நான் எப்படி எழுதுறேன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 பவர் 4 அப்படின்னு எழுதுறேன். இப்போ இதை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்? ஏன்னா நமக்கு ஃபேக்டர்ஸாக பிரிக்கணும். அதுக்காக எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறேன். இப்போ இது எப்படி எழுதலாம்? இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வந்து எப்படி எழுதுவோம்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுவோம். அப்போது இங்கே ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டு, பிங்கிறது 2 ஸ்கொயர்டு. அதை எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 4, அது 2 ஸ்கொயர்னு எழுதலாம், இல்லை ப்ளஸ் 4ன்னு எழுதுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 4, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஓகே, எழுதியாச்சு. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து இது ரெண்டும். அடுத்து இதோட ஃபேக்டர்ஸ் எழுதணும் இல்லையா? இப்போ இதுக்கு தான் எழுதியிருக்கோம். இதுக்கு எழுதும்போது எப்படி எழுதலாம்னா ஓகே, இதோட ஃபேக்டர்ஸ் எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 4x ப்ளஸ் 4. இப்போ என்ன எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்படின்னா தான் ஏ ஸ்கொயர்டுனா எக்ஸ் ஸ்கொயர்டு வரும், பி ஸ்கொயர்னா 2 பவர் 2 வந்து 4, அப்புறம் 2 இன்ட்டு 2x அப்படிங்கிறப்போ 4x மைனஸ் 4x வந்துடும். அப்போ இதோடது எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. LCMனா ஃபஸ்ட்டு இதில் காமனாக இருக்கிறது ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள். காமனாக என்ன இருக்குது? அகெயின் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? எதுக்காகனா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அகெயின் ஃபார்முலா வரும். அப்போ இதை பிரித்தோம்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு வரும்.
ஸோ அப்போ இதுக்கு பதிலாக இந்த 2 ஃபேக்டர், அப்போ இதுக்கு 3 ஃபேக்டர் கிடைக்கும். ஓகேவா? எதுக்காக நான் இங்கே இப்படி பண்ணியிருக்கேன்னா, ஆல்ரெடி இந்த ஒரு x - 2 இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ இங்கே ஒரு x - 2 இருந்தால் காமனாக எல்சிஎம்மில் எடுத்துக்கலாம் இல்லையா? அதுக்காக தான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், x - 2 ஹோல் ஸ்கொயர்டுக்கு x - 2க்கு ஒரு x - 2 வெளியே எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதில் காமனாக எல்சிஎம்ங்கிறதுனால ஹையஸ்ட் பவர் தானே எடுப்போம் பவரில் பார்க்கும்போது. அப்போ இங்கே 2 இருக்குது. அடுத்து மிச்சம் என்ன இருக்குது? மிச்சம் என்னென்ன இருக்குது? இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, அவ்வளோதான். x + 2 இருக்குது, x² + 4 இருக்குது, அவ்வளோதான். அப்போ ஆன்சர் இதுதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே எடுக்கும்போது அகெயின் அதை 2 ஃபேக்டராக பிரித்து அண்டு காமனாக வர்றதுக்காக பவரை மட்டும் எடுக்கிறோம். எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம எழுதிடுறோம், அவ்வளோதான். ஸோ இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் இதை பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும், இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி காமனாக உள்ளதெல்லாம் எடுத்து எழுதணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது ஈஸி தான், டைரக்ட் கொஸ்டின். LCM of 148 and 185. 148 and 185க்கு LCM எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ LCM அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே காமனாக எந்த ஒரு நம்பராலையும் டிவைட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தனியாக கூட டிவைட் பண்ணிக்கலாம். இது தனியாக இது தனியாக பார்த்துட்டு அதில் LCM கூட எடுக்கலாம். இப்போ ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா ஃபஸ்ட்டு 2ஆல் போடலாம், 74. அகெயின் 2ஆல் போடும்போது 37. ஸோ அவ்வளோதான். இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் இதுக்கு வருது. 185க்கு போடும்போது 5 டைம்ஸ் போடலாமா? 185 5 டேபிளில் போடும்போது 37 கிடைக்குது. அவ்வளோதான். ஸோ அப்போ இதில் 2 × 2 × 37 இருக்குது. இதுக்கு 5 × 37. ஃபஸ்ட்டு காமனாக இருக்கக்கூடியதை எழுதிடலாம். காமனாக என்ன இருக்குது? 37 இருக்குது. ஸோ அப்போ ஒரு 37 வரும். அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாம், ஏன்னா இதில் LCM தான் கேட்டிருக்காங்க. அப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் எழுதிட்டோன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 740 வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கும்போது இப்படி தான் பண்ணியாகணும், வேறு வழி இல்லை. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பவர் வச்சுருந்ததில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதோட LCM கேட்டிருக்காங்க, லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு LCM எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த பவருக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு எடுத்தோம்னா எல்லாமே 8ஆல் டிவைட் ஆகும். அதனால் நான் காமனாக 8 எடுத்துக்கிறேன். 8 எடுத்தோம்னா 3 8 நாங்கள் 8 4 36 இல்லை 32 வரும். ஸோ இங்கே 8 வராது, 4 எடுக்கலான்னு நினைக்கிறேன். 4 எடுத்தோம்னா 5 4 6 4 24 வரும். அப்புறம் 9 4 36 வரும். 6 9, அதே மாதிரி 1 4 4 2 4 6 9 12 கிடைக்குது. இது மூணுமே 3 டேபிளில் வரும். ஸோ 2 3 அண்டு 4. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலான்னா இது LCM தானே. ஸோ அப்போ காமனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 2 டேபிள் போட்டோம்னா என்ன வருது? 1 2 2, 3 அப்படியே வச்சுக்கணும், 2 2 4, அவ்வளோதான். ஸோ அப்போ இதை நீங்கள் 3 டேபிளில் போடும்போது 1 1 கிடைக்கும், 2 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து அகெயின் 2 டேபிளில் போடும்போது 1 1 1 கிடைக்கும். ஸோ அப்போ என்ன இருக்குது? 4 × 3 × 2 × 3 × 2. ஸோ 6 12 12 144 கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 3 நம்பரோட LCM என்ன கிடைக்குது? 144. அண்ட் பவர் பார்க்க போகிறோம். இப்போ லீஸ்ட் காமன் டிவைசர் அப்படிங்கிறப்போ பவர் ஹையஸ்ட் பவர் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸ் இருக்குது. எக்ஸில் பார்த்தீங்கன்னா எது ஹையஸ்ட் பவர்? x² தான் ஹையஸ்ட் பவர். இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ x² தான் வரும். ஒய் பார்க்குறோம். 3 ஒயில் எது ஹையஸ்ட் பவர்? y² தான் ஹையஸ்ட் பவர். ஸோ அப்போ y². அப்போது x² 144, x² y². இதுதான் ஆன்சராக வரும். ஓகே, ஸோ நமக்கு இந்த நம்பர்ஸ்க்கு LCM எடுக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பவருக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அடுத்து ஃபைனல் கொஸ்டின் பாருங்கள். இந்த வீடியோவோட ஃபைனல் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். இரு எண்களின் மீச்சிமா 432 மற்றும் மீபேக்கா 36. ஒரு எண் 108 எனில் மற்றொரு எண் என்ன? ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? 2 எண் x × yன்னு வச்சுக்கிட்டோம்னா அதோட பெருக்கல் பலனும் இந்த LCM அண்ட் HCF ஓட பெருக்கல் பலனும் ஈக்குவலாக இருக்கும்.
இதில் நம்மளுக்கு என்ன இருக்குது 3 இருக்குது ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ ஒரே ஒரு நம்பர் கண்டுபிடிக்கிற நம்பரை ஒய்ன்னு வச்சுக்கோங்க இருக்கிற நம்பரை வந்து 108 அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் ஸோ 108 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் வந்து 432 ஹச்சிசிஎஃப் வந்து 36 இப்போ ஒய் வேணும்னா இந்த 108 இங்கிட்டு வந்துடும் அப்போ ஸோ டிவிஷனில் வந்து 432 இன்ட்டு 36 டிவைடட் பை 108 சாரி 108 இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அடிக்கலாம் 6 6 36 1 6 6 6 8 48 சரி 8 6 48 18 கிடச்சிருக்கா ஸோ 1 6 6 2 6 12 3 6 18 அகெயின் 3 ஆல் அடிக்கிறோம் 1 3s are 3 4 3s are 12 4 3s are 12 ஸோ ஆன்சர் இஸ் 144 அவ்வளோதான் ஸோ இதோட வந்து இந்த வீடியோவோட எல்சிஎம் டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது இதே மாதிரி எல்சிஎம்மில் நிறைய கொஷின் அண்ட் வெரைட்டியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கொடுக்கலாம் நன்றி